السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமல்களையும் இன்ன பிற அமல்களையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய அமல்களில் சிறந்தது உபதேசம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும், என் நாவின் மூலமாக செவிமடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய நலவுகளையும் நன்மைகளையும் உணர்ந்து கொண்டு உங்களுடைய உறவாகிய சிறந்த உறவாகிய தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மத்தியிலும் செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நோன்பின் மாண்புகள் என்ற தலைப்பில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் படைத்த படைப்பினங்கள் மீது அளவிலா அன்பையும் நிகரில்லா கருணையும் காட்டக்கூடிய புனிதமான மாதத்தினுடைய மாண்புகளை பார்க்க இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது நாம் எப்படி இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோமோ அதுபோல் உங்கள் மீதும் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி தந்திருக்கிறோம். காரணம், அந்த நோன்பை கடமையாக்கியதுடைய காரணம் என்ன தெரியுமா என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும், பெற முடியும், அல்லாஹ்வால் நமக்கு அதை தர முடியும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அளப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஹிதாயத், நேர்வழி. அதற்கு பிறகு என்ன அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் எது என்றால் அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் மகா பெரிய அருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காரணம், எதற்காக இந்த இறையச்சத்தை நாம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இறையச்சம் ஒன்றுதான் நம்மை நேரான பாதையில் அழைத்து செல்லும். இறையச்சம் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் நமக்கு தொடர்ச்சியாக தந்து கொண்டும் இருக்கும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் அந்த இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காக வரக்கூடிய இந்த ரமலான் மாதத்தை
முழு மாதத்தையும் நமக்காக அல்லாஹ் தர இருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் எதற்காக நம்மை அல்லாஹ் உண்ணக்கூடிய உணவுகளையும் பருகக்கூடிய பானங்களையும் அல்லாஹ் தடை செய்கிறான் என்றால், நிச்சயமாக இந்த மாதத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மகத்துவத்தை, என்னுடைய கண்ணியத்தை தெல்ல தெளிவாக யாரெல்லாம் என் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் உணவையும் பானத்தையும் தடை செய்கிறான். நம்மை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய தேடல் என்பது, நோன்புடைய தேடல் என்பது அல்லாஹ்வுடைய இறையச்சம் ஒன்றுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த மாதம் முடிவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இறையச்சத்திற்கு அல்லாஹ் தரக்கூடிய உயர்வான பண்பு என்னவென்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் நிச்சயமாக மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஆசைப்படுவதெல்லாம், ஆதரவு வைப்பது எல்லாம், ஆர்வப்படுவது எல்லாம் சொர்க்க வாழ்க்கை என்பதைத்தான் நாம் ஆசைப்படுகிறோம், ஆர்வம் வைக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முன்பாக அல்லாஹ், அந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு வாக்களிப்பேன், அந்த சொர்க்கத்தை நான் யாருக்கு கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, யார் அல்லாஹ்வுடைய இறை எச்சத்தோடு இந்த பூமியில் வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடைந்து கொண்டு அந்த அல்லாஹ்வோடு வாழ வேண்டும் என்ற உயர்வான மறுமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறார். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கு இலகுவான வழிமுறைகளைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு தர இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு மாஜா பாகம் 3 வரக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 1632வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தின் முதல் நாள் இரவு வந்துவிட்டால், ரமலான் மாதத்தினுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்களும் முரண்டு பிடிக்கும் ஜின்களும் விலங்கிடப்படுகின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அமலை அல்லாஹுக்காக செய்வதற்கு முன்பாக அல்லாஹ் அந்த அமலின் மூலமாக நமக்கு என்ன பிரதிபலன்களை தருகிறான் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு செய்தால்தான் அதனுடைய கூலியை அல்லாஹ்விடமிருந்து நாம் பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான்களும் முரண்டு பிடிக்கும் ஜின்களும் விலங்கிடப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, அவற்றின் ஒரு வாசலும் திறக்கப்படுவதில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அந்த மாதத்தின் மூலமாக எதை செய்கிறார், நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன, அவற்றின் ஒரு வாசல்களும் திறக்கப்படுவதில்லை. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் ஒரு வாசலும் மூடப்படவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், பலமாகவும் பலகீனமாகவும் செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் முழுமையாக சமர்ப்பித்து விட்டு அந்த அல்லாஹ்விடம் தன்னுடைய இறையச்சத்தை பெறுவதற்காக அல்லாஹ் நம்மிடமிருந்து ஆசைப்படுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போது பொது அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிப்பு செய்கிறார், நன்மையை தேடுபவனே நீ முன்னேறி வா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் நோன்பை நோற்றுவிட்டு ஃபஜ்ருக்கு பிறகாக, ஃபஜ்ருக்கு முன்பாக உணவை உண்டுவிட்டு உறங்குவதற்கு அல்ல ரமலான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி மொழியின் வாயிலாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நன்மையை தேடுபவனே முன்னேறி வா, தீமையை தேடுபவனே பாவங்களை விட்டு தடுத்துக்கொள் என்று ஒருவர் அறிவிக்கிறார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பலரை நரகத்திலிருந்து விடுவிக்கின்றான். இவ்வாறு ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் 30 நாட்களை அல்லாஹ் நமக்கு தருவதெல்லாம் அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து மக்ரிப் வரைக்கும் நாம் உண்ணாமல் பருகாமல் இருப்பதெல்லாம் நம்முடைய நஃப்ஸுக்கு தேட வேண்டிய நன்மைகளை நாம் தேட வேண்டும். நம்முடைய ஆத்மாவிற்கு, நம்முடைய அறிவிற்கு, நம்முடைய கண் பார்வைக்கு, நம்முடைய செவிப்புலன்களுக்கு தேடக்கூடிய எல்லா நன்மைகளையும் இந்த மாதத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நம் மீது கடமையாக்கி தந்திருக்கிறார்.
இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் கிடைப்பது என்பது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறையச்சம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இறையச்சத்தை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் சொல்லக்கூடியது முழுமையாக இறையச்சத்தை பெறக்கூடிய மாதம். ஒரு நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வாரங்கள் அல்ல, 1 மாத காலங்களை அல்லாஹ் தருவதெல்லாம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாம் பெற்றுக் கொள்வோமா என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக. யாரெல்லாம் அந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அதை முழுமையாக கொடுப்பதற்காக அந்த ரமலான் மாதத்தை நமக்கு கடமையாக்கி தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகளை நாம் செவிமடுத்திருக்கிறோம். நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகள், அதாபுகளை பற்றி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நபிமொழிகளை நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அந்த நபிமொழிகளில் ஒன்றுதான், ஒரு சாராரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பு தீண்டுவதற்கு அந்த நரகத்திற்கே அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை ஆண்டு காலங்கள் நான் என்னுடைய ரஹ்மானாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வணக்கத்தின் வாயிலாக அல்லாஹ் எனக்கு தந்த நன்மைகள் என்ன, நலவுகள் என்ன என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். பெற்று இருந்தால்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் தொழக்கூடிய தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, இன்னஸ் ஸலாத்தி தன்ஹா அனில் ஃபஹ்ஸாஇ வல் முன்கர், யாரெல்லாம் என்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வணங்குகிறீர்களோ அப்படி வணங்கக்கூடிய உங்களுடைய வணக்கமானது உங்களை அருவருக்கத்தக்க மானக்கேடான அசிங்கமான காரியங்களை விட்டும் நான் தூரமாக்குவேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய தூய்மையான எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக கணக்கெடுக்கக்கூடியவன். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் வாழும் பொழுது நாம் எதை தேடுகிறோம் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக் கொண்டிருக்கிறான். நம்முடைய தேடல்கள் மறுமை வாழ்க்கையாக இருக்குமானால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு தந்தே தீர்வான் என்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஆயுள் காலங்களை அல்லாஹ் தருவதெல்லாம் அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக நன்மைகளையும் நலவுகளையும் நாம் தேடுவோமானால் நிச்சயமாக அந்த நன்மைகளையும் நலவுகளையும் அல்லாஹ் நான் உங்களுக்கு தருவேன் என்பதாக வாக்களிக்கிறார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு போதித்து கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மைன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் ஏனைய சஹாபாக்களாக இருக்கட்டும் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வட்டமடித்துக் கொண்டே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் தரக்கூடிய மறுமை வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கையாகும் என்பதற்காக தன்னுடைய ஆயுள் காலங்களை மட்டுமல்ல, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவுகள், சிந்தனைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த அந்த சஹாபாக்களோடு நிச்சயமாக நாமும் சொர்க்கத்தில் வாழ இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து ஈமான் கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் இறையச்சத்தை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட இறையச்சத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தின் மீது நாம் எப்படி இந்த நோன்பை கடமையாக்கிறோமோ அதுபோல் உங்கள் மீதும் நாம் கடமையாக்கியிருக்கிறோம். காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நீங்கள் பெற வேண்டாமா, பெற்றுக் கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் நம் அனைவரையும் பார்த்து கேட்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் நிரந்தரமான வாழ்க்கை, நரகத்தினுடைய அதாபுகள் நிரந்தரமானது, நரகத்தினுடைய வேதனைகள் நிரந்தரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நரகத்தை பற்றியும் நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றியும் அறிவித்துக் கொடுத்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நிற்கும் பொழுது உயர்வான ஒரு சப்தம் ஒன்று கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், தோழர்களே, அந்த சப்தம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே அறிந்த விஷயம், நீங்கள் கூறுங்கள், நாங்கள் செவிமடுக்கிறோம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை எதற்காக பதிவு செய்கிறோம் என்றால், மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களுக்கு 2 விதமான வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறார். அந்த 2 வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் தான் வாழ முடியும். அல்லாஹ் அருள் புரிந்தால் சுவன வாழ்க்கை. நவுது பில்லாஹி மின்ஹா இத்தகுல்லா இத்தகுன்னார். நம்முடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த புனிதமான மாதத்தை கூட அல்லாஹுக்காக வேண்டி நாம் செலவு செய்யாமல் அந்த மாதத்தை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்றால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வாழ்க்கை நிரந்தரமான நரக வாழ்க்கை. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நரகத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களே, நரகத்தினுடைய அதாபுகளை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களே, நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களே, நரகத்தில் நடக்கக்கூடிய வேதனைகளில் யா ரசூலல்லாஹ் குறைந்தபட்சம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை எங்களுக்கு நீங்கள் அறிவித்து காட்ட மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து வாழ்ந்த சஹாபாக்கள் இதை எதற்காக கேட்க வேண்டும்? என்ன காரணத்திற்காக அவர்கள் கேட்க வேண்டும்? அவர்கள் அனைவரும் ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு அல்லவா? அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் அல்லவா? ஏன் இந்த ஒரு கேள்வியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்க வேண்டும்? ஆம், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நரகத்தை நினைத்து பயந்து கொண்டே வாழ்ந்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பேசக்கூடிய பேச்சுகளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சரி, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த நரக நெருப்பை நினைத்து பயந்து பயந்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் அனைவரும். அவர்களே அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த நரகத்தை பயந்து வாழ்ந்தார்கள் என்றால், நாம் எல்லோரும் அந்த நரகத்தை நினைத்து பார்த்து என்றாவது ஒரு நாள், இல்லை வாரத்தில் ஒரு நாள், அல்லது மாதத்தில் ஒரு நாள், அல்லது குடும்பத்தோடு ஒரு நாள் அமர்ந்து கொண்டு, எனக்கு அல்லாஹ் தந்த என்னுடைய அன்பு தாய் தந்தை, எனக்கு அல்லாஹ் தந்த அன்பு மனைவி, எனக்கு அல்லாஹ் தந்த அமானிதமான இந்த குழந்தைகள் அனைவரும் நாம் அமர்ந்து கொண்டு நம்முடைய மறுமை வாழ்க்கையை பார்த்து எண்ணி என்றாவது அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த நரகத்தை நினைத்து நாம் என்றாவது ஒரு நாள் வாழ்விலோ அல்லது வாழ்க்கையிலோ மரணத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் அழுதிருப்போமா? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நாம் நினைத்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் நமக்கு நரகத்தை நினைவூட்டி கொண்டே இருப்பான். அல்லாஹுவை நாம் மறந்துவிட்டால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் மறுமை வாழ்க்கையினுடைய ஆசைகள், மறுமை வாழ்க்கையுடைய இன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மறக்கடித்து விடுவான் என்பதாக சூரத்துல் ஹஸ்ரில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்லுரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். மறுமை அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட மக்களே, மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய நப்சிற்காக, உங்களுடைய ஆத்மாவிற்காக, உங்களை படைத்த ரப்பை சந்திப்பதற்காக எதை நீங்கள் முற்படுத்தி வைத்தீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறார், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலை பொழுது நாம் ஃபஜ்ரை தொழவில்லை என்றால், ஜமாத்தோடு தொழவில்லை என்றால் நாம் அனைவரும் எண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் நாம் அல்லாஹ்வை மறந்து விட்டோம் என்று. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அல்லாஹ்வை நாம் மறந்து விட்டோம் என்று. அவ்வாறல்ல, அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டார். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை மறந்து விட்டால் அந்த அல்லாஹ்வை பற்றி யார் நம்மிடம் நினைவு கூறுவார்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். கோடான கோடி பணங்கள் இருக்கின்றன, செல்வங்கள் இருக்கின்றன, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆரோக்கியங்கள் இருக்கின்றன. இது மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் எல்லாவித இன்பங்களையும் அடைந்து கொள்ள முடியுமா? முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். சூரத்துல் ராதில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்லதீன ஆமனு தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நேர்வழி பெற்ற மக்கள், நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் யார் என்றால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டும்தான் அமைதி பெறும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப்.
அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் உலக வாழ்க்கை, அல்லாஹ் நாடியவாறு அந்த உலக வாழ்க்கை நிறைவு பெறும். அதற்கு பிறகு ஆரம்பமாக கூடிய வாழ்க்கை என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். அஹ்ஸனு அமலா, அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நன்மைகளையும் நலவுகளையும் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். வஹுவல் அஸீஸுல் கஃபூர், அஸீஸ் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், என்னுடைய உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவன். அஸீஸுல் கஃபூர், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்ற அந்த வார்த்தையை நிறைவு செய்கிறார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில் நம்மை சந்திக்க இருக்கும் ரமலான் மாதம் என்பது லஅல்லக்கும் தத்தக்கூன், முழுமையாக அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை அல்லாஹ் தரக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதத்தில் முழுமையான இறையச்சத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. என்னுடைய ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் அவனுடைய சுவனத்தில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த ரமலானை நம் மீது அல்லாஹ் கடமையாக்கி தருகிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அத்தியாவசிய தேவையான ஒன்று உணவு. அந்த உணவை அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரத்தில் மட்டும் தடை செய்கிறான் என்றால், நாம் அனைவரும் அந்த நேரத்தில் நாம் மட்டுமல்ல, நமக்கு அல்லாஹ் படைத்த எல்லா உறுப்புகளும், அல்லாஹ் படைத்த அனைத்து உறுப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு அமல்தான் நோன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதற்கு தடை செய்கிறான், தீயவற்றை பார்ப்பதற்கு, நல்லவற்றை பார்ப்பதற்கு. செவிப்புலன்களாக இருந்தாலும் சரி, அதற்கும் அல்லாஹ் தடை செய்கிறான், தீயவற்றை கேட்பதற்கு, நல்லவற்றை கேட்பதற்கு. கால்களாக இருந்தாலும் சரி, நன்மையின் பக்கம் நடந்து செல்வதற்கு அல்லாஹ் தூண்டுகிறான், தீய பாதையை விட்டும் நம்மை அல்லாஹ் தூரமாக்குகிறான். கரங்களாக இருந்தாலும் சரி, உள்ளங்களாக இருந்தாலும் சரி, ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, அத்தனை உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை இந்த மாதத்தில் உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நட்போடும் உறவோடு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ரமலானை தவிர, அந்த ரமலான் மாதத்தில் மட்டும் அமல்களை செய்துவிட்டு, அந்த ரமலான் மாதத்தில் மட்டும் பாவங்களை விட்டு விலகிவிட்டு, அந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நன்மைகளை செய்துவிட்டு பெருநாள் தினற்றன்று நாம் பாவத்தின் பக்கம் செல்வோம் என்றால், லஅல்லக்கும் தத்தக்கூன், அந்த இறையச்சத்தை அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்றால் நம்முடைய அமல்களில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுவாக இறங்கி வந்து இந்த லஅல்லக்கும் தத்தக்கூன் இறையச்சத்தை தருகிறான் என்றால், நம்மை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காக, நம்மை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்காக, நம்மை பாவங்களை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக அல்லாஹ் தான் நாடிய மக்களுக்கு அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். நாம் ரமலான் மாதத்தில் கூட பார்ப்போம், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர, வீதிகளிலும் கடை வீதிகளிலும் முஸ்லீமாக இருந்து கொண்டே ஒன்று கொண்டும் பருகி கொண்டும் செல்லக்கூடிய நபர்களையும் நாம் பார்ப்போம். நவுது பில்லாஹி மின்ஹா, ரமலானுடைய மகத்துவம் அறியாத காரணத்தால். ஆனால் அந்த ரமலான் மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் என்ன நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாருடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்ததோ, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 30 நாட்களும் நாம் அல்லாஹ்விடம் சுஜூதில் அமர்ந்து கொண்டு இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும். யாருடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ், யாருடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுததோ அந்த கண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் தீண்டுவதற்கு, நரகத்திற்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்படி என்றால் நாம் நரகம் செல்ல மாட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் மாற வேண்டும், நீங்கள் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருக்குமானால் நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த இறையச்சத்தின் மூலமாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உறவுகளையும் நேசிப்பதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகிறான் என்பதை அறிந்து கொண்டு இந்த மாதத்தில் அமல்கள் செய்ய வேண்டும்.
எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பலகீனம், இல்லா மாசா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர எல்லோரும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் எல்லோரும் தயாராகுவது இல்லா மாசா அல்லா, அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர. உணவுகளை பற்றிய கவலைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். நவுதுபில்லாஹ் என்கிறார். உணவிற்கும் ரமலானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதை அறிந்து கொள்ள வேண்டும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் தன்னுடைய சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் என்றால் 30 நாட்கள் நம்மை நோன்பு நோக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால் அந்த 30 நாட்களும் நம்மால் நோன்பை பிடிக்க முடியும் என்பது படைத்த ரப்புல் ஆலமீன் அறிந்த காரணத்தால் அதை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். அந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவுகளை குறைக்கக்கூடிய அல்லாஹ், அந்த இடத்தில் நாம் அல்லாஹுவை தேட வேண்டும். அல்லாஹுவை நாம் தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அடைந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, நீங்கள் பார்க்கும் பார்வையாக, நீங்கள் கேட்கும் செவிப்புலனாக, நீங்கள் நடக்கும் கால்களாக, நீங்கள் பிடிக்கும் கரங்களாக அல்லாஹ் உங்களோடு வருவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமொழி. இதை நாம் ரமலான் மாதத்தில் தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பாளிகளுக்கு இருவிதமான மகிழ்ச்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். 2 விதமான மகிழ்ச்சி நோன்பாளிகளுக்கு மட்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக பிடிக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு மட்டும். லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு பிடிக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு மட்டும் அல்லாஹ் 2 விதமான மகிழ்ச்சிகளை வைத்திருக்கிறான். 1வது மகிழ்ச்சி நோன்பை திறக்கும் முன்பாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த கருப்பொருளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள்? காலையில் நோன்பை பிடித்தேன், அதிலிருந்து மகரிபுடைய வாங்கு வரைக்கும் நான் அல்லாஹுக்காக வேண்டி அந்த நோன்பை நோற்றேன். அல்லாஹ் படைத்த எல்லா ஹலாலான உணவுகளையும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி நான் தவிர்த்து வாழ்ந்தேன். அல்லாஹ்வுக்கு எதையெல்லாம் பிரியமாக இருக்குமோ, ஃபர்லான தொழுகை என்னுடைய ரப்புக்கு பிடிக்கும், நான் அதை அடைந்தேன். முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை தொழுதேன், நஃபீலான தொழுகையை தொழுதேன், அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்டேன், அதிகமாக என்னுடைய ரப்பை என்னுடைய நாவினாலும் என்னுடைய உள்ளத்தாலும் தஸ்வீக் செய்தேன். இதையெல்லாம் முடித்த பிறகு இப்பொழுது என்னுடைய ரப்பு எனக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை நான் உண்ண போறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி. இது அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தால்தான் அந்த நோன்பு திறக்கும் பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சி வரும். சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை, தஸ்பீஹ், குர்ஆன் திலாவத்தோடு வாழ்ந்தால்தான், வாழ்ந்து கொண்டு 30 நாட்களை நாம் கழித்தால்தான் அந்த நேரத்தில் நமக்கு அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சி. 1வது மகிழ்ச்சி நோன்பை திறக்கும் பொழுது. இத்தனை உணவுகளையும் நான் காலையில் இருந்து எனக்கு என்னுடைய ரப்பு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்காவிட்டால் நான் எத்தனை உணவுகளை உண்டிருப்பேன். காலையில் இருந்து இதுவரைக்கும் எத்தனையோ உணவுகளையும் பானங்களையும் நான் அறிந்திருப்பேன். ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருளாக, அவனுடைய அன்பாக, அவனுடைய கருணையாக, அவனுடைய பிரியமாக, அவனுடைய இறையச்சத்தின் அடையாளமாக இந்த உணவை எல்லாம் தடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பொழுது எனக்கு திறக்கக்கூடிய ஒரு நேரத்தை தந்திருக்கிறான் என்ற அளப்பெரிய அல்லாஹ்வுடைய அன்போடு நாம் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. அந்த நோன்பில் நடந்து நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் என்று அதிகமாக அந்த நேரத்தில் நாம் துஆ செய்வோம். 1வது மகிழ்ச்சி. மற்றொரு மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் நாம் வணங்கிய நம்முடைய ரப்பாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர இருக்கிறான். எதற்காக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்லாஹ் தரக்கூடிய கூலி 27 நன்மைகளிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகிறார்கள். யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஒரு மாளிகை கட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகிறார்கள். பாங்குக்கு என்ன நன்மை, உம்ராவிற்கு என்ன நன்மை, ஹஜ்ஜிக்கு என்ன நன்மை என்பதையெல்லாம், நன்மை ஏவி தீமையை தடுத்தால் எல்லா நன்மைகளையும் அறிவித்துக் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அறிவித்துக் கொடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு அமலுக்கு நான் அந்த நன்மையை அறிவித்துக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய அடியான் என்னை சந்திக்கும் பொழுது அதுக்கு கூலியாக நானாகவே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? அந்த அமலுக்கு கூலியாக நானாகவே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நோன்பு அல்லாஹுக்காக மட்டும் இருந்தால்தான் இந்த கூலியை நம்மால் பெற முடியும். அல்லாஹ்வே கூலியாக இருக்கிறான் என்றால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் தான் வாழப் போகிறான், சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் அந்த சொர்க்கம் நம் மீது கடமை என்பதை அல்லாஹ் தருகிறான், சொல்லித் தருகிறான், கற்றுத் தருகிறான். ஆனால் அந்த நோன்பு, அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இறையச்சத்தோடு நம்முடைய அமல்கள் இருக்குமானால் இதனுடைய கூலியை அல்லாஹ் முழுமையாக தருவதாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாத காலங்கள் நமக்காக அல்லாஹ் இந்த ரமலானை தருகிறான் என்றால் எல்லா மக்களும் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித ஜீவராசிகளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ரமலான் மாதம். மாற்று மத சகோதரர் நம்மிடத்தில் கேட்பார்கள், நீங்கள் ரமலானில் உண்ண மாட்டீர்களா, பருக மாட்டீர்கள் என்று. ஒட்டுமொத்த அல்லாஹ் படைத்திருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மனித ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் காட்டக்கூடிய அமல்தான் ரமலான் என்பது. இந்த ரமலான் மாதத்தில் அடைந்தும் நாம் அதை அழகான முறையில் அடையவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். மஸ்ஜித் நபவியுடைய மெம்பரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார்கள். இதை செவிமடுத்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகள் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மெம்பரில் ஏறும் பொழுது 3 முறை ஆமீன் ஆமீன் என்று கூறினீர்களே, எதற்காக அந்த ஆமீன், யாருக்காக அந்த ஆமீன் என்று செவிமடுத்த சஹாபாக்கள் கேட்டார்கள். அதுதான் அவருடைய பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விதமான ஆமீனில் ஒரே ஒரு ஆமீன், யாரெல்லாம் ரமலான் மாதம் கிடைத்தும் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறவில்லையோ, கருணையும் ஆசையும் தேடவில்லையோ, அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் முஹப்பத்தையும் அடையவில்லையோ, அவர்கள் நாசம் அடைவார்களாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்றேன் என்று சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்காக இப்பொழுதே நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தையும் சரி, உடல் அமைப்பையும் சரி, தொழுவதற்குண்டான, ஓதுவதற்குண்டான, திக்ர் செய்வதற்குண்டான, பிரார்த்தனை செய்வதற்குண்டான எல்லா சூழல்களையும் நாம் இப்பொழுதே தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு அமலையும் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமரே ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன், உலகத்தில் வாழும் பொழுது ஒரு வழிபோக்கடை போல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ரமலானை அடைய இருக்கும் நாம், இந்த ரமலான் மாதத்தில் அமல் செய்யும் நாம் எல்லோரும் எப்படி அமல் செய்ய வேண்டும் தெரியுமா? இதுதான் என்னுடைய கடைசி ரமலான் என்பதாக. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அமல்கள் செய்யும் பொழுது அந்த கண்ணோட்டத்தோடு செய்தால்தான் நம்முடைய அமல்கள் உயிரோட்டமாக இருக்கும். ஒருவேளை அடுத்த ரமலானுக்கு நாம் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த ரமலானை அடைந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய பகுதியிலே நமக்கு லஅல்லக்கும் தத்தக்கூன் இறையச்சத்தினுடைய சுவையை அல்லாஹ் நம்முடைய கல்வியில் உணர வைப்பான். அந்த ரமலான் பிரிந்து செல்லும் பொழுது நமக்கு ஒரு கவலையாகவும் ஒரு துக்கமாகவும் அடுத்த ரமலான் வரும், நாம் இருப்போமா என்ற ஒரு ஆசையோடும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் பிரிந்து சொல்லக்கூடிய ரமலானாக அல்லாஹ் நம்முடைய ரமலானை ஆக்கி அருள் புரிவானாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم مسرب قلوب صرف قلوبنا على طاعتك. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب. اللهم آتي نفسي تقواها وزكيها انت خير من زكاها انت وليها ومولاها.